என் பக்கத்தில் ஒரு செவ்வாடை தொண்டர் உட்காந்துருக்கார், மேல்மருவத்தூர் செவ்வாடை தொண்டர் உட்காந்துருக்கார். எங்கே போறீங்க அப்படின்னு நான் கேட்டார். நான் மெட்ராஸ் போகிறேன், நான் மியூசிக் படிக்கிறேன். எது மியூசிக் படிக்கிறியா? நம்ம ஊரில் இருந்தா? யார் பையன்? நான் கணபதி கவுண்டருடைய, அவர் வயசானவர், நான் கணபதி கவுண்டருடைய பேரன். ஓ அப்படியா, அடாடா உங்கள் தாத்தா எனக்கு தெரியும், நல்லா தெரியுமே. நீ மியூசிக் படிக்கிற, கொஞ்சம் மேல்மருவத்தூரில் இறங்கி அம்மனை வழிபட்டு போயேன். தாய் வந்து ரொம்ப சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாம் சரிதான், மேல்மருவத்தூர் இறங்கிட்டு அங்கேருந்து இன்னொரு 10 ரூபா செலவழிக்கிறேன், அது யார் கொடுப்பா? நான் மெட்ராஸில் டிக்கெட் எடுத்திருக்கேன், நான் தரேன்டாப்பா, உனக்கு சாப்பாடும் நான் வாங்கி தரேன், அந்த டிக்கெட்டு காசும் நான் தரேன், இறங்குறியா? இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி தரிசனம் செய்யறதுக்காக கியூவில் நிற்கிறேன். நிற்கும்போது யாரோ ஒருத்தர் சக்தின்னு சொல்லுவாங்க, அங்கே போனவங்க எல்லாரையும் சக்தி தான். சக்தி என்ன நீங்கள் வெறுங்கையும் வீஜரங்கையுமா நிற்கிறீங்க? அம்மா பார்க்க போகிறப்போ கையில் ஏதாவது கொண்டு போகணுமா? இந்தாங்க மாம்பழம்னு ஒரு மாம்பழத்தை கையில் கொடுக்குறேன். அந்த மாம்பழத்தை கையில் வாங்கிட்டு நிற்கிறேன். இன்னொருத்தர் வர்றார். சக்தி என்ன கையில் ஒரு கையிலே கொண்டு போய் கொடுப்பாங்க? ஒரு பெரியவங்களை பார்க்குறப்ப ஒரு தட்டில் வச்சு கொடுக்கணுமா? இருங்க, கியூ விட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் மிஸ் ஆகிடுவீங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு ஒரு தட்டு, அதில் பூவு, தேங்காய், இதில் இந்த பழத்தை வச்சுங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். எதுவுமே வாங்காம எனக்கு வந்து சேருது. அப்பவே எனக்கு இது அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு மனசுல. அப்போ முத சேர்ந்திருக்கேன், முதல் வருஷம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் மியூசிக் டிபார்ட்மெண்ட் சேர்ந்திருக்கேன். அப்படி உள்ள போனோன்னா தட்டை ஒருத்தர் வாங்கிட்டார். நான் அடிகாலோட பாதத்தை தொட்டோம்னா அருள்வாக்கு. இவரை பெருந்துறையில் உள்ள ஆதிபராசக்தி கோயில்ல பாட வைங்க, அவ்வளவுதான். அது பெருந்துறை எங்க இருக்கு எனக்கு தெரியாது. என்ன உடனே 4 பேர் என் பக்கத்துல வந்துட்டாங்க. என்ன அம்மா அருள்வாக்கு சொல்லிருக்கு, நீ எங்க இருக்கீங்க? மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அப்படியா, அம்மா அருள்வாக்கு சொல்லிருக்கு, பெருந்துறைங்கிறது ஈரோடு பக்கம் இருக்கு, அங்க வந்து கச்சேரி செய்யுது, நாங்க எல்லாம் விசாரிச்சுட்டு உங்களை சொல்றோம், நீங்க போங்க, அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. அப்ப தொலைபேசி எல்லாம் கிடையாது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் வர்றாரு, மேல்மருவத்துல இருந்து செவ்வாழை கட்டிட்டு ஒருத்தர் வர்றாரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு. உங்களை கச்சேரி செய்யணும் பெருந்துறையில், அம்மா அருள்வாக்கு சொல்லியிருக்கு, நீங்க வாங்க, உங்களுக்கு எவ்வளவு காசு? எவ்வளவு காசுனா கச்சேரியே செஞ்சது இல்லையா? முதல் கச்சேரி. அப்ப கேட்கிறேன், அப்ப எல்லாம் நான் கர்நாடக சிங்கம் தான் கத்துட்டு இருக்கேன். அப்ப வயலின், மிருதங்கம், கடம், கஞ்சிரா, மோர்சிங் எல்லாம் சேர்த்து எவ்வளவு பண்ணா? 1800 ரூபாய். 1800 ரூபாய் எனக்கு நாங்க சேர்த்துக்கல, 1800 ரூபாய். சரிங்க, என்ன அழைச்சிட்டு போய் பஸ் டிக்கெட் எல்லாம் போட்டு தங்க வச்சு, ஏனுங்க எப்படி சாப்பிட்டுலாங்க அப்படின்னு போது எனக்கு இந்த ஏனுங்கிறது சந்தோஷம். இப்படி அழகா கூப்பிடுறாங்களே, இது என்ன ஊர் இது அப்படின்னு அதிசயப்படுறேன். இப்போ மேடல போய் பாடுறப்போ ஆடு பாம்பே சுழன்ற ஆடு பாம்பே அப்படிங்கிற பாட்டை மேல்மருவத்தூர் அந்த ஆதிபராசக்தி மந்திரம் எழுதினவர் சொக்கலிங்கம் அப்படின்றவர், எங்க ஊருக்காரர், அவர் எழுதி தரார். அவர் அங்கே இருக்காரு, அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். எழுதி அந்த பாட்டை பாடுறப்போ எனக்கு வந்து உணர்வு இல்லாமல் போச்சு. என் சுருதியிலிருந்து நான் தப்பி பாடுறேன், வயலின் சுருதியிலிருந்து தப்பி பாடுறேன். கூட்டங்கள்லாம் ஓடுது கடந்து, எல்லாரும் 1000 பேரும் ஓடுறாங்க. உடனே அங்க வந்து ஒரு நாகதேவதை சிலை செஞ்சு வச்சிருக்காங்க, 5 தலை நாகதேவதை சிலை, அதுக்கு கீழே அம்மன் இருக்கு. அந்த அந்த நாகதேவதை ஆடுறது போல அத்தனை பேருக்கு தெரியுது. எல்லாரும் கை, நான் சொல்றேன் நாகப்பாம்பு வந்துட்டு.